ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? அப்பா இருக்கும்போது கபடி அணை போயிட்டுது, கபடி அணை கட்டி நமக்கு வழிட்டு தண்ணிலாம் போயாச்சு. இப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை உங்களுக்கு பாதுகாப்பாக தந்திருக்கிறோம். பிறகு அதிமுக ஆட்சியில் அம்மா இருக்கின்ற பொழுது இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் அற்புதமான தீர்ப்பு. நீண்ட நாட்களாக விவசாயிகள் எதிர்பார்த்த தீர்ப்பு, நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கிடைக்கக்கூடிய ஒரு உத்தரவை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அதுக்கும் பாதிப்பு வந்துட்டது. மேகதாது அணை கட்டுறங்கிறான். மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டி தீர வேண்டும் அப்படின்னு அங்க இருக்கின்ற நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர் குறிப்பிடுறார். சட்டமன்றத்தில் அதுக்கு முதற்கட்ட நிதி ஒதுக்கிட்டாங்க. எனக்கு நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டாங்க. அப்படிப்பட்டவரை இங்க தமிழ்நாட்டுக்கு அழைச்சி வந்து ஓட்டு கேட்கிறார். யாரு? நீங்க உங்க மாவட்டங்க, மயிலாடுதுறை மாவட்டம். தண்ணி கொடுக்க முடியாது, மேகதாது அணை கட்டப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கின்ற ஒரு நபரை, நமக்கு எதிராக இருக்கின்ற ஒருவரை, நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்லுகின்ற ஒருவர் கர்நாடக அமைச்சரை தமிழ்நாட்டுக்கு கூட்டுகிறது ஓட்டு கேட்கிறார்னா இந்த ஸ்டாலின் நாட்டுக்கு தேவையா? ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நான் அரசியலுக்காக பேசல, இந்த மண்ணில் பிறந்தார் ஒவ்வொரு தமிழனும் சிந்திக்க வேண்டிய நேரம். நம்முடைய வாழ்வாதார பிரச்சனை. இன்றைக்கு மேகதாது அணை கட்டிட்டா இந்த மயிலாடுதுறை மாவட்டம் பாலைவனமாக மாறிவிடும், பாலைவனமாக மாறிவிடும். சிந்திக்க. டெல்டா மாவட்டம் பாலைவனமாக்கப்பட்டு விடும். அப்படி ஒருவர் மத்தியில் கர்நாடகத்தில் இருக்கின்ற அமைச்சர் இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவரை தமிழ்நாட்டுக்கு விட்டு செங்கல்பட்டில் பிரச்சாரம் பண்றீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்கிறீங்களா? விவசாயி பிழைக்க வைக்கிறீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் பிழைக்க வைக்கிறீங்களா? இன்னைக்கு 20 மாவட்ட மக்கள் குடிநீர் ஆதாரம் இருப்பது காவிரி நதிநீர். 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் இருப்பது காவிரி நதிநீர். இந்த டெல்டா மாவட்டத்தில் விவசாயத்துக்கு தண்ணீர் கிடைப்பது காவிரி நதிநீர். அப்படிப்பட்ட இந்த ஜீவ நதிய மேகதாதுல அணை கட்டப்படும் என்று சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியுங்களா? அப்படிப்பட்டவரை இங்க அழைச்சிட்டு வந்து ஓட்டு கேட்கிறார். அது மட்டும் இல்ல, நடந்தாய்வாளி காவிரி அற்புதமான திட்டம். பல விவசாயிக்கு தெரியாது, விவசாய தொழிலாளிக்கு தெரியாது. நடந்தாய் வாழி என்ற அற்புதமான திட்டம். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது நான் ஒரு விவசாயி என்ற அடிப்படையில் நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் சுத்தமான நீராக கிடைக்க வேணும். மேட்டூர் அணையில் திறக்கப்படுகின்ற நீர் கடல்ல கலக்கின்ற வரை மாசுபடாம, அதாவது அந்த தண்ணி கெட்டு போகாம அந்த தண்ணி சுத்தமான தண்ணியா இருப்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். பாரத பிரதமர் முதலமைச்சர் இருக்கும்போது கோரிக்கை வச்சேன். இன்றைக்கு காவிரியிலே திறக்கப்படுகின்ற நீர் 2 கரை ஓரமாக இருக்கின்ற நகரத்தில் விளைகின்ற அசுத்த நீர் காவிரி நதியிலே கலங்கி நீர் மாசுபடுது, குடிக்க முடியல. விவசாயத்துக்கு நீர் பாய்ச்சினா பயிர்கள் பல நோய்கள் ஏற்படுகிறது. ஆகவே இதற்கு ஒரு மாற்று திட்டம் நடந்தாய்வாளி காவிரி திட்டம். 2 காவிரி கரையின் 2 ஓரங்கள் இருக்கிற நகரத்தில் இருந்து வெளியேறுகிற நீர் சுத்தப்படுத்தி ஆற்றிலே விட வேண்டும். இது காவிரி நதி நீர். பவானி சாகர் அணை, நொய்யல், அமராவதி, இன்னும் பல கிளை நதிகள், இப்படி நதிகள் வருகின்ற நீரை எல்லாம் சுத்தப்படுத்தி காவிரியிலே விடுங்கள். அதற்காக நான் பாரத பிரதமர் வேண்டுகோள் வச்ச அவர் ஏற்றுக்கொண்டார். முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு 2 அவைகள் மத்தியில் இருக்கின்ற மேலவை மற்றும் 2 அவைகள் கூட்டத்தில்
மக்களவை மேலவை 2 கூட்டுக்குழுவில் மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற செஞ்சார். தமிழகத்திலே நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும் என்று 5-6 வருஷத்துக்கு முந்தைய கொடுத்தாங்க. 4-5 வருஷம் போராடிட்டு இருக்கிறேன். ஸ்டாலின் அவர்களே, நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே, மத்திய அரசு அறிவிக்கப்பட்டு விட்டது, அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள். அப்போ நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றார் 2 வருஷத்துக்கு முந்தி, ஏங்க இப்படி தாங்க நாமளும் பேசணும், மத்தியிலிருந்து ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. இல்லைங்க, ஏற்கனவே மேதகு குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெற்றிருக்குது, வரும்னு சொன்னேன். இல்லைனார். போன ஆண்டு மத்திய அரசு இந்த திட்டத்தை அனுமதிச்சு 11,600 கோடி கொடுத்தாச்சு. 11,600 கோடி. இவர்கள் நீர்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் அதை போட்டுட்டு அப்படியே போட்டாங்க, முடக்கிட்டாங்க. ஏன்னா அதிமுக ஆட்சியில் இது வலியுறுத்தி கொண்டு வரப்பட்ட திட்டம், இந்த பேர் அதிமுக வந்து விடும் சொல்லி அப்படியே 11,600 கோடி கிடப்பில் கிடக்குது. இவரெல்லாம் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யறீங்களா? காவிரியில் மேட்டூர்ல திறக்கிற நீர் மயிலாடுதுறையில் இருக்கிற மக்களுக்கு சுத்தமான நீர் கிடைக்கும், மாசுபடாத நீர் கிடைக்கும். அதுதானே இவ்வளவு கஷ்டப்பட்டேன். சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த உடனே நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு காவிரியில திறக்கப்படுகிற நீர் மயிலாடுதுறையில் இருக்கின்ற மக்கள், இந்த சீர்காழி சட்டமன்ற தொகுதி, பூம்புகார் சட்டமன்ற தொகுதி, கீழ்வேல் சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற அனைத்து மக்களும் அற்புதமான நீர், சுத்தமான நீர் உங்களுக்கு குடிப்பதற்கு கொடுப்போம், பாசனத்திற்கு கொடுப்போம். இது உறுதி. திட்டம், தேவையான திட்டம் வந்தாச்சு, பணம் ஒதுக்கியாச்சு. ஆனால் இன்றைய முதலமைச்சர் என்ன சொல்றாரு? மத்தியிலிருந்து பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மத்தியிலிருந்து திட்டம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அத்தனை பொய் தானே? ஏங்க, மத்திய அரசாங்கம் கொடுக்கிற திட்டத்தை ஏன் நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிற? மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற நிதி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டம், அதை நடைமுறைப்படுத்த மறுக்கிறீங்க. ஒரு பக்கம் வேண்டுமென்ற திட்டமிட்டு மத்திய அரசை அவதூறா பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனால் மத்திய அரசு நாம் கேட்ட நிதியை கொடுத்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம். இன்றைக்கு அற்புதமான சாலை கேட்டோம், பார்த்தீங்களா எப்பேற்பட்ட சாலை போடுறாங்கன்னு. நாம் கேட்டோம், கொடுத்தாங்க. துறைமுகம் விரிவாக்கம், விமானம், திருச்சி விமானம் விரிவாக்கம், தூத்துக்குடி விரிவாக்கம், இப்படி திட்டங்கள். ரயில்வே, புதிய ரயில் கேட்டோம், விட்டான். ரயில் பாதை நிலம் எடுத்து கொடுக்கல, கிடப்புல கிடக்குது. ஆக மத்திய அரசாங்க திட்டம் ரயிலு, விமானம், நெடுஞ்சாலை, கப்பல் போக்குவரத்து, இது எல்லாம் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அடிப்படை. இதையெல்லாம் கேட்டோம். அதிமுக ஆட்சியில் கொடுத்தாங்க. திமுக ஆட்சியில் அதை அந்த திட்டத்தை உண்டான பணத்தை வாங்கி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற காலதாமதம் செஞ்சு மத்திய அரசு மீது பழி போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் வேணுமா? அதோட அண்மையில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இது டெல்டா குறுவை சாகுபடி செய்கின்ற பகுதி. நான் வரும்போது அறிவிச்சவர் பவுண்டராஜை கேட்டேன், ஆனால் ஒய்எஸ் மணின்னு கேட்டேன், ஏங்க இந்த டெல்டாவில் இந்த குறுவை சாகுபடி செஞ்சாங்களே இதுக்கெல்லாம் காப்பீடு செஞ்சாங்களான்னு கேட்டேன். இல்லைங்க, காப்பீடே செய்யலை. 4 வருஷமாக செய்யலை, 5 வருஷமாக செய்யலையா? திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதை நிறுத்தப்பட்டு விட்டது. அதிமுக ஆட்சி வந்தவுடனே விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டம் தொடரும். 2022 என்று கருதுகிறேன். திரு ஸ்டாலின் முதலமைச்சரான உடனே மேட்டூருக்கு வந்து தண்ணி திறந்தார். தண்ணி திறந்து விட்டு பேட்டி கொடுத்தார். நான் யார் தெரியுமா? டெல்டாக்காரன்னார். நம்முடைய விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. பரவாயில்ல, ஸ்டாலின் முதலமைச்சரான உடனே வந்த உடனே நம்ம டெல்டா பாசனத்திற்கு உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்கிறார் என்று மகிழ்ச்சியோட விவசாய பணி மேற்கொண்டு எல்லாம் நாற்றுக்கெல்லாம் நட்டு அருமையாக பயிர் வந்து அந்த விளைச்சல் கொடுக்கும்போது கதிர் வரும்போது தண்ணி இல்லை, காஞ்சி போச்சு. மேட்டூரனே காஞ்சி விட்டது. அப்போ இவர் மத்திய அரசுகிட்ட அப்போ கர்நாடக அரசு வலியுறுத்தி இருந்தால் நீர் கிடைச்சிருக்கும். அதை பற்றியெல்லாம் அக்கறை எடுத்துக்கல. அப்போ வந்து முதல்ல இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது பெங்களூரில்.
அன்னை சோனியா காந்தி வராங்க, அடுத்தது ராகுல் காந்தி வராங்க, நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் நம்ம போட்டோ காட்டலாம், அவர் தான் சாலி அமைச்சு வரவேற்கிறாரு. போட்டோ காட்டணும்ல. சிவகுமார் கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், அவர் தான் இவரை வரவேற்கிறாரு. எல்லாம் இருக்கிறாங்க. நான் அறிக்கை விடுறேன், போகும்போது ஸ்டாலின் டெல்லி அங்கே பெங்களூர் போகும்போதே சொல்கிறேன், இங்கெல்லாம் விவசாயி பாதிக்கிறாங்க, 2 தண்ணி பாய்ச்சினா அந்த நெல்லை அறுவடை செஞ்சிடலாம், இதை எப்படியாவது கேட்டு பெருகினேன். போய் வாயே பேசலை, அப்படியே போய் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வந்துட்டாரு. அப்போ கேட்டேன், நாங்கள் இதுக்கெல்லாம் போகல, இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போகிறோங்கிறார். இவர் ஆட்சி செய்வதற்கு தகுதியானவரா? ஏங்க இங்கே விவசாயி பாதிச்சுட்டு இருக்கிறாங்க, 2 லட்சம் ஏக்கர் காயுது தண்ணி இல்லாமல். நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டிருந்தா, அந்த இந்தியா கூட்டணியில் பிரதான கட்சியாக இருப்பது திமுக, கேட்டிருந்தா தண்ணி விட்டுருப்பாங்க, அப்போ விவசாயிகளை காப்பாற்றிருக்கலாம். அப்போ கூட மனம் இல்லாமல் விவசாயிகளை காப்பாற்ற தவறிய கட்சி திமுக கட்சி. மீண்டும் இந்த ஆட்சி வர வேண்டுமா? அது மட்டும் இல்லை, இப்போ அண்மையில் இந்த குறுவை சாகுபடி செஞ்சு அதையெல்லாம் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த நெல்லெல்லாம் நேரடி கொள்முதலை கொண்டு போய் விற்பனை செய்கின்ற பொழுது அதை முறையாக வாங்கலை, 10 நாள் கிடப்பில் போட்டாங்க. அப்போ கொண்டு போன விவசாயிகள் கொண்டு போன நெல்லெல்லாம் திறந்த வெளியில் அடுக்கி வச்சுருந்தாங்க, தார்பாயெல்லாம் கொடுக்கல. அதனால் பெய்த மழையில் முளைச்சி போச்சு. அந்த நான் கூட நேரடியாக வந்து பார்த்தேன், அந்த விவசாயிகள்லாம் ஆறுதல் சொன்னேன். ஒரு ஆறுதல் வந்து சொன்னலில் வந்து பார்த்துட்டு போனேன், இங்கே நேரடியாக வந்து பார்த்துட்டு போனேன். பாருங்கள், இந்த மலையில் மூட்டையெல்லாம், நெல் மூட்டையெல்லாம் அந்த நெல் மணியெல்லாம் முளைச்சி அப்படியே வெளியில் வந்துட்டு விதிக்கிட்டு இருக்குதெல்லாம். இப்படிப்பட்ட பிறகு நான் அந்த அரசுக்கு சொன்னேன், உடனே வேகமாக மழையில் நனைந்த அந்த நெல் மூட்டையெல்லாம் நீங்கள் வந்து கொள்முதல் செஞ்சு அந்த விவசாயிகளை காப்பாற்ற வேணும்னு சொன்னேன். அப்போ துணை முதலமைச்சர் வேகமாக வந்தார். அங்கேருந்து விவசாயிகள் போராட்டம் வந்ததையும் ரயிலில் போய் கொடி காட்டிட்டு போயிட்டார். இடையில ரயிலில் இந்த கூட்ஸில் நம்ம அந்த நெல் மூட்டையெல்லாம் ஏற்றுறாங்களா, அது 10 நாள் போயிட்டு இருக்குது ரயில். இந்த மூட்டையெல்லாம் 10 நாள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க நெல் மூட்டையெல்லாம். அங்கே போய் கொடி ஆச்சிட்டு அவர் ஏறி போயிட்டார். அப்புறம் முதலமைச்சர் வந்து அந்த நேரத்தில் போய் 3 மணி நேரம் சினிமா பார்த்துட்டு இருக்கார். 3 மணி நேரம் சினிமா பார்க்குறாரு. அப்புறம் பிறகு நான் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டாந்தேன், இந்த பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்கணும்னு சொன்னேன். அப்புறம் தான் அந்த நெல் மணியெல்லாம் எப்படி முளைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தட்டில் வச்சு காட்டுறாங்க பாரு. தட்டில் வச்சு ஒரு பிளாஸ்டிக் தட்டில் இந்த முளைத்த நெல்மணியெல்லாம் காட்டுறாங்க. எங்கள் ஓட்டு கேட்கறதுக்கு வந்தார்ல, மாமனார் வீட்டுக்கு வந்தாரா, அங்கங்கே போகும்போது ஓட்டு கேட்டாரா? ஓட்டு கேட்கறதுக்கு மக்கள் தேவை, விவசாயி தேவை. விவசாயி பாதிக்கப்படுகின்ற பொழுது தட்டில் வச்சு பார்க்குறாரு. அது என்னன்னு கூட அவருக்கு தெரியாது. இது நெற்பயிரா வேற ஏதாவது காட்டுறாங்க கூட இந்த முதலமைச்சருக்கு தெரியாது. ஆக விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது கூட நேரடியாக உங்களை வந்து சந்தித்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்க மறுக்கின்ற திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணுமா? அதோட அப்புறம் நமக்கு நாம திட்டம்னு இந்த 2021க்கு முந்தி ஊரா போனாரா இல்லையா ஸ்டாலின்? போய் ஊரா பார்த்து எல்லாம் பார்த்தாரு. எங்கள் தலைவாசலுக்கு வந்தார், அங்கே கரும்பு தோட்டத்துக்கு போனார். அப்போ கரும்பு தோட்டத்தில் பாரு காங்கிரட் ரோடு போட்டு போகிறாரு. காங்கிரட்டு கரும்பு காட்டுல கரும்பெல்லாம் வெட்டி இவர் விவசாயத்துக்கு நன்மை செய்வாரா? கரும்பு தோட்டத்தில் பார்க்கும்போது தான் பாருங்க, உள்ள காங்கிரட் ஒரு மீட்டருக்கு காங்கிரட் சாலை அமைச்சு போய் கரும்பு தோட்டத்தை பார்க்குற விவசாயி நாட்டுக்கு தேவையா? நாட்டை ஆள வேணுமா? இவர் விவசாயத்தை காப்பாற்றுவாரா இல்லை விவசாயி காப்பாற்றுவாரா? அதோட அதிமுக ஆட்சி குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தேன். ஏரி குளம் குட்டை அனைத்தும் தூர்வாரப்பட்டது.
பல ஆண்டுகளா தூர்வாராம இருந்தது. மழை காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகக்கூடாது என்பதற்காக இந்த குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரப்பட்ட வண்டல் மண் விவசாயிகள் விலை இல்லாம அவருடைய நிலத்திற்கு கொண்டு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் செஞ்சமில்ல. இப்போ ஒரு லோடு மண் அல்ல முடிஞ்சுதா? ஒரு லோடு வண்டல் மண் அல்ல முடிஞ்சுதா? மீண்டும் அதிமுக ஆட்சி வரும், விவசாயிகள் ஏரியில் விலை இல்லாம வண்டல் மண் அள்ளலாம். அதிமுக ஆட்சி இருக்க வரைக்கும் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். 24 மணி நேரம் அவருடைய பம்பு செட்டை இயங்குவதற்கு தடையில்லா மின்சாரம் கொடுத்தோம்ல. மும்முனை மின்சாரம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு ஷிஃப்ட் போட்டு கொடுக்குறாங்க. இன்றைக்கு மின்வெட்டு அப்பப்போ ஷிஃப்ட் போட்டு தான் மின்சாரத்தை நம்முடைய பம்பு செட்டுக்கு தராங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கும். அதே போல வணிக பயிர் கரும்பு, மஞ்சள், வாழை, பருத்தி வணிக பயிர் இது காப்பீடு செய்கின்ற பொழுது 5% வசூல் பண்ணாங்க. இனி அதை 2% குறைக்கப்பட்டு விட்டது. காப்பீட்டு திட்டத்தில் அது பிரீமியம் 5% 2% குறைக்கப்படும். இத அடிக்கடிக்கு சொன்னா மறுபடியும் போயிடுவார், அதுக்கு வேண்டாம். அதனால நல்ல வறட்சி பாருங்க. 2017 நான் முதலமைச்சர் இருக்கும்போது வறட்சி, அந்த வறட்சியில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. விவசாய பயிர்கள்லாம் காய்ந்து வறண்டு பெரும் சேதமடைந்து பெரும் நஷ்டத்துக்குள்ளானாங்க விவசாயி. அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறிந்து வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கொடுக்கல, தமிழ்நாட்டிலையும் கொடுக்கல. முதல் நான் முதலமைச்சர் இருந்த பொழுதுதான் வறட்சி நிவாரணம் நம்முடைய விவசாயிகளுக்கு வழங்கினேன். அதே போல வேளாண் கருவி மானியத்தில் கொடுத்தோம். டிராக்டர் மானியம், ஸ்ப்ரேயர் மானியம் அதெல்லாம் நம்முடைய விவசாயிகளுக்கு கொடுத்தோம். அதே போல நம்முடைய விவசாய தொழிலாளிகள் பசு வீடுகள் கொடுத்தோம். விவசாயிகள் தொழிலாளிக்கு பசு வீடுகள் கொடுத்தோம், கறவை மாடுகள் கொடுத்தோம், ஆடு கொடுத்தோம். கடைசியில் கோழி கூட நான் கொடுத்தேன் இல்லையா? நான் எல்லாம் வளர்த்துறேன். ஆடு வளர்த்துறேன், மாடு வளர்த்துறேன், பசு மாடு வளர்த்துறேன், ஆடு வளர்த்துறேன், கோழி இன்றைக்கு நான் வளர்த்திட்டு இருக்கிறேன். நான் விவசாயி என்ற முறையில் அந்த தொழில் நான் நடத்திட்டு தான் இருக்கிறேன். இதையெல்லாம் விவசாயிகளுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் அம்மா கொண்டு வந்த திட்டம் அது தொடர்ந்து செயல்படுத்திட்டு இருந்தோம். இந்த அரசாங்கம் நிறுத்திவிட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே நம்முடைய விவசாயிகளுக்கு அற்புதமான கறவை மாடு கொடுக்கப்படும், ஆடுகள் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லைங்க, நான் வெளிநாடு போகும்போது அமெரிக்கா போனேன். அங்கே பஃபலோ பால் பண்ணைக்கு போனேன். ஒரு பசு 65 லிட்டர் பால் கொடுக்குது. ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. அப்போ அங்கே இருக்கிற அந்த பஃபலோ பால் பண்ணையில் இருக்கிற அதிகாரிகள் அழைச்சி எங்கள் தமிழ்நாட்டில் இது மாதிரி கொடுக்கணும், எங்கள் விவசாயிகளுக்கு இதை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் நாங்கள் அதெல்லாம் உதவி செய்கிறோன்னு சொன்னாங்க. அதோடைய நம்பிக்கை அடிப்படையில் தலைவாசல்கிட்ட 1200 கோடியில் 1000 ஏக்கரில் பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா அமைச்சர். கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் இந்த ஆராய்ச்சிக்காக பிரம்மாண்டமான கட்டி கல்லூரி நான் திறந்துட்டேன். ஆராய்ச்சி நிலையத்தை இந்த ஆட்சி வந்ததையும் கிடப்பில் போட்டாங்க. ஏதோ போராடி வாதாடி 2 வருஷத்துக்கு முந்தி திறந்து அதில் எந்த வித முயற்சி எடுக்கலை. அந்த ஆராய்ச்சி நிலையம் துவக்கப்பட்டால் கலப்பின பசுக்கள் உருவாக்கி நம்முடைய விவசாயிகளுக்கும் நம்முடைய விவசாய தொழிலாளிக்கு கொடுக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு ஒரு பசு 40 லிட்டர் பால் கொடுக்கும். ஒரு பசு 40 லிட்டர் பால் கொடுக்கும். நம்முடைய சீதோஷ நிலைக்கு தக்கவாறு கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளிக்கு விலை இல்லாமல் கொடுக்கிறோம்.